Arpuda Snacks, Karikudi. From the lap of Chettinad, Arpuda Snacks, Diwali Campos 2021. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. காஞ்சிபுரம் எஸ்எம் சில்க்ஸ், தரமான பட்டுச் சேலைகள் வாங்க காஞ்சிபுரம் எஸ்எம் சில்க்ஸ், சென்னை, கோவை, பெங்களூரு, காஞ்சிபுரம், திருவள்ளூர். எனக்கு என்ன தெரிஞ்சிங்க எனக்கு என்ன பயம்னா, உங்களெல்லாம் பார்த்து கொரோனா பயந்து போயிடும். ஒரு புள்ளியியல், அதிர்ச்சி தரக்கூடிய புள்ளியலை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். நகரத்தார் சமூகத்தில் இருக்கிறவங்களில் 35% பேருக்கு சர்க்கரை நோய் உள்ளது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி தரும் தகவல். ரெண்டாவது, 28% பேருக்கு ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் இருக்குது. நம்ம போனோன்னா இங்கேருந்து ரெண்டாங்கட்டு அப்படி போய் வெளியில் தான் நம்ம காலை கடனை கழிக்க போயிட்டு திருப்பி உள்ளே வரணும். அதுவே ஒரு பெரிய வாக்கிங் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாமே அட்டாச்சு, பாத்ரூம் அட்டாச்சு, கிச்சன் அட்டாச், எவ்ரி திங் அட்டாச். பட் லைஃப் இஸ் டிட்டாச்ட். டிட்டாச்டு ஃப்ரம் ஒய்ஃப், டிட்டாச்டு ஃப்ரம் சில்ட்ரன், டிட்டாச்டு ஃப்ரம் எவ்ரி திங், ஒன்லி அட்டாச்சு டு செல்ஃபோன். உங்களுடைய எண்ணங்கள், கண்ட தாட்ஸையும் உங்கள் மென்டல் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா நீங்கள் மென்டலாக தான் ஆவீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டால் எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க? நீங்கள் எதை உள்வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். மற்றவங்களை பற்றி கவலையே படக்கூடாது. நம்ம கையில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாமல் இருக்கிறது முட்டாள்தனம். நோக்கம் உன்னுடையது, ஆக்கம் அவனுடையது என்பதை மறந்து விடாதே. கடைசியாக நான் சொல்லிக்கிறதே தான் கண்ணதாசன்ற மாதிரி, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டுங்கிற மாதிரி நம்ம வாழணும். செட்டியை விட்டு சமூகம் மட்டும்தான். செட்டியாரும் ஆட்சியும் சேர்ந்தா புள்ளிங்கிறது உலகத்திலேயே ஒரு சமூகம் இருக்குன்னா அது செட்டியை விட்டு சமூகம் தான். வேறு எந்த சமூகத்துலேயும் இந்த மாதிரி ஒரு டிசைனை நம்மளுடைய முன்னோர்கள் இதுக்கு மேலே டிசைன் பண்ண முடியாது. ஒரு ஆட்சியை வேறால் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் உள்ளே வர முடியாது. உள்ளே இங்கே திருவொற்றியூர் சங்கத்துக்குள்ளே கேள்வி கேட்க முடியாது. ஒரு செட்டியார் ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் கேள்வி கேட்க முடியாது. செட்டியாரும் ஆட்சியும் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும். நம்ம அந்த காலத்தில் பிள்ளைகள் பூரா ஆயா வீட்டில் போய் இருக்கோம். ஆயா வீட்டில் இருக்கிற போது ஐத்தம்மைங்க, ஆயா அம்மாமைங்க எல்லாரும் ஒன்றா இருப்போம். ஒரு பிள்ளை தப்பு பண்ணும்போது அந்த பிள்ளையை அந்த பெரியவர்கள் கண்டிப்பார்கள். கண்டிக்கும் போது மற்ற பிள்ளை பூரா வேடிக்கை பார்க்கல இந்த தப்பை செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லா பிள்ளைகளுக்கும் வரும். இப்போ எந்த பிள்ளை ஐத்தம்மையன் அம்மாமையனை கேட்டால் எங்களுக்கு ரிலேட்டிவ்ங்கிறாங்க. யாருன்னு கேட்டால் எங்களுக்கு இது யாருப்பா அவங்க ஐத்தம்மானா, எனக்கு ரிலேட்டிவ். அதுக்கு மேலே அந்த பையனுக்கு சொந்தமே தெரியாது. பேரண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் அதுக்கு நேரம் கிடையாது. மாமாப்பட்டு சிகப்பு எதுக்கு பச்சையில் கட்டலாம், ப்ரௌனில் கட்டலாம், கலர் கலராக இப்போ பட்டுச்சேலை வந்திருக்கு, எதுலையாவது உள்ள ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காம்பினேஷனில் கட்டலாம். ஆனால் இந்த சிகப்பு என்னென்னா, இந்த மாப்பிள்ளை பையன் எனக்கு ரத்த சொந்தம்ங்கிறத காட்டுறதுக்கு தான் சிகப்பு கலர். நெகட்டிவாக எதிர்மறையாக செட்டி வீட்டில் பேசுகிறதே பழக்கம் இல்லை. இப்போ 100 வருஷம் செட்டியார்கிட்ட கேட்டோம்னா அவர் எப்படி சொல்லுவார்னா, இந்த பக்கத்து மருந்து கடை எத்தனை மணி வரை திறந்துருக்கும்னு கேட்டுக்கிட்டு வாம்பாங்க. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், எத்தனைக்கு அடைக்கிறான்னு கேளு அப்படிங்கிறோம். அடைக்கிறாங்கிறது நெகட்டிவ், திறந்துருக்கு ரெண்டும் காரணம் ஒன்று தான். இப்போ நான் யாராவது நாளைக்கு வீட்டுக்கு வர்றோம்னா, அண்ணே நாளைக்கு இருப்பீங்களா அப்படிம்பாங்க. அவர் கேட்டவர் நாளைக்கு ஆண்டவன் சொல்கிறவரை இருப்பேன் அப்படிம்பாரு. அந்த காலத்தில் அப்படி கேட்குறது இல்லை. அண்ணே மாணி நாளைக்கு ஊரில் தானே அப்படிம்பாங்க. அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னு அர்த்தம். என் போன்ற வயதில் இருக்கவங்களுக்குலாம் நாங்கள்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கள் அப்பச்சி சொல்லுவாட்டே, இந்த துண்டு எடுத்து விடா, இந்த கார்லேருந்து பெட்டி எடுத்துகிட்டு வாடா அப்படிம்பாங்க. நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ மனசுக்குள்ளே ஒரு நினப்பு இருக்கும், நம்மளும் பெரிய ஆள் ஆகும், நமக்கும் பிள்ளைகள்லாம் பிறக்கும், நம்மளும் இந்த மாதிரி துண்டு எடுத்துகிட்டு வா, கார் எடுத்துகிட்டு வான்லாம் சொல்லலாம்னா. அது மாதிரி பிள்ளைகளும் பிறந்துச்சு. அவன் அப்பா பைக்கரைக்கு வையே, இந்த புஸ்தகத்தை தூக்கி வையே, அப்படி ஒரு உதஞ்சு ஸ்டார்ட் பண்ணி வையினேன். அப்போ எங்கள் மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நாங்கள் 60 வயசில் இருக்க எல்லாருக்கும் அப்பச்சிக்கும் வேலை பார்த்து, பிள்ளைகளுக்கும் வேலை பார்த்து, 10ஆவதுக்கு வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிக்கும் வேலை பார்த்து, இப்படியே வேலை பார்த்த குழப்பாகவே ஆகிப்போச்சு எங்கள் குழப்ப பூரா. இது உண்மை, நிச்சயமான உண்மை. ஏன்னா இந்த கொரோனா டயத்தில் காய்கறி நறுக்கி கொடுக்காத செட்டியாரே கிடையாது. எல்லார் வீட்லேயும் நான் உள்பட எல்லாரும் நறுக்கி கொடுத்த ஆள் தான். திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தினுடைய சிறப்பு மிக்க 38வது ஆண்டு விழா. சென்னையில் உள்ள மிக பழமையான சங்கங்கள் திருவொற்றியூர் நகரத்தார் சங்கம் ஒன்று.
மிக சிறப்பான நிகழ்ச்சிகள், வருட வருடம் எந்த விதமான தொய்வுமின்றி மிகவும் அருமையான செயல்பாடுகள். இதுவரை சங்கத்தினுடைய பதிவுகள் முறையாக பதிப்பிக்கப்பட்டு இன்றைய தேதி வரை அனைத்து துறைகளுமே முன்னையில் இருப்பது திருவொத்தியூர் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே திருவொத்தியூர் நகர்த்தார் சங்கத்தினுடைய இந்த சிறப்புமிக்க 38வது ஆண்டு விழாவிலே இன்றைய தினமாக முக்கியமாக இந்த கொரோனா இந்த தடுப்பூசி முகாம் காலையிலே நடைபெற்றது. ஏறக்குறைய 50 பேர் இங்கே வந்து தடுப்பூசி போட்டுக்கொண்டார்கள். அதுபோக இந்த ஒரு வருடமாக இந்த தடுப்பூசி முகாமை நாம் தொடர்ந்து எல்லோருக்கும் கண்டிப்பாக நகரத்தார்கள் அத்தனை பேர் இங்கே போட வேண்டும். டாக்டர் அவர்கள் சொல்லிக் கொள்கிறேன். திருவொத்தியூர் பகுதியில் போன வருஷம் ஆரம்பித்தோம். அத்தனை பேருமே இங்கே வந்து தடுப்பூசி போட வேண்டும் என்ற ஒரு பெரிய இயக்கமாக எடுத்தோம். அனைவருக்கும் அந்த தடுப்பூசி போடுவதற்குண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஏராளமான முகாம்கள் மற்றும் அவர்களுக்கு என்ன வழிமுறைகள், அவர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இதை போட்டுக்கொண்டால் என்ன நன்மை, நிறைய பேர் போடுவதற்கெல்லாம் ரொம்ப தயக்கம் காட்டிய காலத்தில் கூட இதை ஒரு இயக்கமாக முன்னெடுத்து செய்தது திருவொத்தியூர் நார்த்தார் சங்கம். அதன் பலனாக திருவொத்தியூர் நார்த்தார் சங்கத்தை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 650 பேர் வந்து இந்த தடுப்பூசியை வந்து 2 டோஸ் இன்னைக்கு முடிச்சுட்டாங்க. 650 இன்னைக்கு கூட அதுதான் நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரு முகாம் வச்சுருந்தோம். காலையில் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 50 பேர் போட்டுக்கிட்டாங்க. ஸோ இவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வேணும், ஏதாவது ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவொத்தியூரில் நிறைய அமைப்புகள் இருக்குது. அதில் பிரதான அமைப்பான முருகபக்தர் சங்கம், திருவொத்தியூர் முருகபக்தர் சங்கம், திருவொத்தியூர் சிறுவாவரி பாத யாத்திரை குழு இந்த நார்த்தார் சங்கத்தோடு இணைந்து இன்றைய தேதியிலே அருமையான ஊக்க பரிசுகளை இன்றைக்கி எல்லோரும் கொடுத்துருக்காங்க. மோட்டிவேஷன் கிஃப்ட்டு நாங்கள் எல்லோரும் கொடுத்தோம். ஏன்னா என்றைக்குமே வந்து நம்மவர்களை உற்சாகப்படுத்தும் பொழுது, அவர்களை நாம் ஏதாவது வேண்டுதல் செய்யும் பொழுது, அவர்களை அதை எதையாவது நோக்கி போக வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தும் பொழுது, அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களோடு இணைந்து பணியாற்றிய முருகபக்தர் சங்கம் மற்றும் சிறுவாவரி நார்த்தார் சங்கத்திற்கு, சிறுவாவரி நார்த்தார் பாத யாத்திரை குழுவுக்கு இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக திருவொத்தியூர் நார்த்தார் சங்கம் இந்த கொரோனா காலத்திலே திருவொத்தியூர் நார்த்தார் சங்க உறுப்பினர் குடும்பங்களுக்கு மளிகை பொருள் அடங்கிய தொகுப்புகளை அந்த நேரத்தில் நாங்கள் கொடுத்து உதவினோம். அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அடுத்ததாக முருகபக்தர் சங்கத்துடன் இணைந்து வீடுகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு 6 வகை பொருட்கள் அடங்கிய கோவிட் கிட் அனைவருக்கும் கொடுத்தோம். இந்த கோவிட் கிட்டில் பார்த்தீங்கன்னா கபசுர குடிநீர், மாஸ்க், அப்புறம் சானிடைசர், அந்த முக்கியமான சில பொருட்கள்லாம் இருந்தது. அது எல்லாருமே அத்தனை பேருமே அனுபவித்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இங்கே திருவொத்தியூர் நார்த்தார் சங்கத்தில் இந்த 3 வருடங்களில் நடந்திருக்கிறது. ஸோ அந்த வகையில் இதெல்லாம் மருத்துவர் என்ற முறையிலே அவர்களுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லணும். மற்றபடி சமூக பணிகள் எல்லாமே எப்போதும் போல எல்லாருடைய ஆசையினாலும் நல்ல உள்ளம் கொண்ட நண்பர்களாலும் இன்னும் 3 வருஷம் சிறப்பாக இயங்கி வருகிறது. நீங்கள் இந்த நேரத்திலே எங்களோடு இருப்பது எங்களுக்கு மிகவும் பெருமை. உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இங்கு திருவொத்தியூர் நார்த்தார் சங்கத்தினுடைய இந்த விழாவிற்கு நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகவும் சிறப்பு. உங்களை வாழ்த்தி நாங்கள் அத்தனை பேரும் மரியாதையோடு ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய சிறப்பான உங்களுடைய பேச்சை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் பெரிய பேச்சாளரோ சொற்பொழிவாளரோ எதுவும் கிடையாது. நானும் உங்களில் ஒருத்தன். இன்றைக்கி என்னைய கூப்பிட்டு இங்கே பேச சொன்னதில் பெரிய மகிழ்ச்சி. 38 வருஷமாக ஒரு சங்கம் நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஒரு சங்கத்தை தொடர்ந்து 38 வருஷம் நடத்தி வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாராட்டு. உங்களுக்கு நீங்களே கைத்தட்டிக்கணும். நான் கட்சி பதவி அப்படிங்கிறது வேற, ஒரு சங்கத்தை தொண்டாக நடத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னை பேச கூப்பிட்டப்போ முதல்ல சொன்னாங்க, டாக்டர் நீங்கள் வரணும், இந்த மாதிரி திருவொற்றியூர் நகர்த்தார் சங்கத்தில் நீங்கள் பேசணும் அப்படின்னு. நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், நான் எதை பற்றி பேசணும்னு. நீங்கள் எதை பற்றி வேணாலும் பேசலாம் அப்படின்னாங்க. இந்த குழந்தைங்க மாதிரி இதுதான் படிக்கணும், இதுதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி, மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்லிடலாம். இல்லை ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டு இதில் தான் நீங்கள் பேசணும்னு சொன்னால் ஈஸியாக பேசிடலாம். எதை வேணால் பேசலாம்னு சொல்கிறாங்களே, நம்ம எதை பற்றி பேசுறது அப்படின்னு நான் முதல்ல யோசித்தேன். அப்புறம் முக்கியமாக நகரத்தார் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல கண்ணில் தெரிகிறது தொழில்.
வருமானம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் தெரியுது. நம்ம சமூகத்தில் அதுக்கு தான் முக்கியத்துவமும் கொடுக்குறோம். ஆனால் நம்மளுடைய ஹெல்த்துக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம். என்னை கூப்பிட்டதுக்கு, இங்கே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமை. ஆனால் எனக்கு ஒரு பயம், ஒரு கவலை. உங்கள் எல்லாரையும் பார்த்தப்புறம் ஒருத்தர் கூட மாஸ்க் போடல. நாங்கள் வருஷம் ஃபுல்லாக போட்டுட்ருக்கோம். எனக்கு என்ன தெரிஞ்சிங்க நான் எனக்கு என்ன பயம்னா, உங்களெல்லாம் பார்த்து கொரோனா பயந்து போயிடும். நீங்கள் அப்படி இருக்கீங்க எல்லாரும். சோஷியல் டிஸ்டன்சிங்னா என்னன்னு கிடையாது, மாஸ்க் கிடையாது. நம்ம வேற்று கிரகத்தில் இருக்கிறோம். நம்மளை ஒன்றுமே கொரோனா பண்ணாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்க. நம்பிக்கை நல்லது தான், ஆனால் இவ்வளோ நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஸோ நகரத்தார் என்றாலே நம் நாட்டில் சிகரத்தார் என்றாலும் சிறிதளவும் குறை இல்லை. கரெக்ட், ஒத்துக்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன்னே மூத்த குடியாம் நம் நகரத்தார் குடி, அதுவும் கரெக்டு. நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, ஒரு பண்பாடு, ஒரு கோட்பாடு, ஒரு வாழ்வியல் முறை, இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ அது பிரகாரம் நம்ம இருக்கிறோமா? இல்லை. யார் அதுக்கு காரணம்? நம்ம தான் காரணம். நம்ம தான் பண்ணுறதில்ல. ஸோ நகரத்தாரும் நல்வாழ்வுங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாழ்க்கை நல்வாழ்வுனா என்ன? உடல் சம்மந்தப்பட்டதா, மனம் சம்மந்தப்பட்டதா? உடலும் மனமும் சேர்ந்து இருக்கிறது. உடலும் மனமும் ஒருங்கிணைந்தால்தான் நல்வாழ்வு ஏற்படும். ஜிம்முக்கு போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், மனசு சரியில்லை அப்படின்னா நல்ல வாழ்வு கிடைக்காது. மனமும் நல்லா இருக்கணும், உடலும் நல்லா இருக்கணும். ரொம்ப 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 முக்கியம். ஒரு ஜூனியர் டாக்டர் வந்தார். சொன்னார், சார் ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ரொம்ப முட்டிலாம் வலிக்குதான் அப்படின்னு. அவர் ஒரு கால்ஃப் பிளேயர் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சீனியர் டாக்டர் பார்த்து பதில் சொன்னாராம், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என்னால் டயக்னோஸே பண்ண முடியல அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், ஒன்று அவனை போய் கால்ஃபு விளையாட சொல்லு, அவன் ரொம்ப விளையாடலைன்னா, இல்லை ரொம்ப விளையாடிட்டு இருந்தான்னா அதை குறைக்க சொல்லு அப்படின்னாராம். ரொம்ப சிம்பிளாக. இது என்ன அர்த்தம்னா, வியாதி உடல் நலம் கெட்டுறது 2 விஷயத்தில் தான். ஒன்று ஓவராக யூஸ் பண்ணுவோம், இல்லை யூஸே பண்ண மாட்டோம். நம்ம மோஸ்ட்டு இங்கே இருக்கவங்க எல்லாருமே யூஸே பண்ணாதவங்க மாதிரி தான் இருக்கீங்க. இப்போ நான் இங்கே ஒரு அளவு எடுத்து ஒரு டெய்லரை கூப்பிட்டு எல்லாருக்கும் BMIன்னு சொல்லுவோம், அது இடுப்பளவை வச்சு மெஷர் பண்ணுவோம். சம்டைம்ஸ் எல்லாருக்கும் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்திருக்க எந்த நகரத்தாருக்கும் நம்ம சமூகத்தில் இருக்கவங்களுக்கு 42 இன்ச்சுக்கு கீழே பேண்ட்டோ சிலையோ இருக்காது போல்றது. எல்லாருமே அவ்வளோ உடல் பருமனாக இருக்கீங்க. இது மிக மிக கெடுதல். எப்படி தண்ணீர் தேங்கி இருந்ததுன்னா கொசு மொய்க்குமோ, டெங்கு கொசு வருது, மலேரியா வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் உடம்பை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதுதான் ஆகும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு இதில் வந்திருக்கிறதுல 95% நீங்கள் எல்லாருமே ஒரு கார்லேயோ இல்லை ஒரு 2 வீலர்லேயோ ஒரு பஸ்லேயோ வந்திருப்பீங்க. இதே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பீங்க? நடந்து வந்திருப்பீங்க. 50 டைம் இப்போ இருக்க மாதிரி அப்போ உழைச்சிருப்பீங்க. இப்போ உங்ககிட்ட உழைப்பும் இல்லை, அதுக்கேற்ற ஊதியமும் இல்லை, நீங்கள் உங்கள் உடலை பார்த்துக்கிறதும் இல்லை. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உங்கள் எல்லாருக்கும் பில்கேட்ஸ் ஆகணும், வாரன் பஃபெட் ஆகணும், இவர் ஆகணும், அவன் ஆகல, நாங்கள் நவரத்தார் சமூகத்தை எடுத்துக்கிட்டால் இவங்களாகணும் அவங்களாகணும் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம். அதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உடலில் வலிமை இருக்கா? உடல் நலம் இருக்கா? அதை பாதுகாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல அக்கறை இருக்கா? அதை முதல்ல கேளுங்க. இந்த அக்கறை இருக்கா அப்படிங்கிற கேள்வியே நீங்கள் டெய்லி கேட்டுக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். நோய் வர்றதுக்கு 3 காரணம் இருக்குது. சில நோய் ஏன் வருதுன்னே தெரியாது, அது கர்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுடுவோம், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். சில வியாதிகள் சுற்றுச்சூழல்னால நமக்கு வரும். இன்னொன்று சிலது முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கை முறை. நம்மளோட வாழ்க்கை முறை ரொம்ப மாறி போச்சு. ஆரோக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எங்கேயும் போய் ஆரோக்கியத்தை தேட முடியாது. ஆரோக்கியங்கிறது உங்ககிட்ட இருக்குது, அது ஒரு கருத்து இல்லை. நீங்கள் தான் அதை பேணி பாதுகாத்து கொண்டு வரணும். உங்களோட ஆரோக்கியம் உங்கள் கையில். நீங்கள் என்னை பார்க்க வருவீங்க, ஃபீஸ் கொடுப்பீங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க, எல்லாம் பண்ணுவோம். நான் எல்லா அட்வைஸையும் பண்ணுவேன். வெளியில் என் ப்ரிஸ்கிரிப்ஷன் எப்படி காற்றுல பறக்க விடுறீங்களோ அதே மாதிரி என்னோடய அட்வைஸையும் காற்றுல பறக்க விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்துடுறீங்க. அப்புறம் எப்படி உங்கள் உடம்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் டாக்டர்கிட்ட வருவாங்க, சரி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறோம், நீங்கள் என்ன மருந்து சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம், ஆனால் இந்த சாப்பாடு மட்டும் சார் அப்படிம்பாங்க. நான் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட், அதாவது நீரிழிவு மருத்துவர்.
என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நிறைய வந்து மாவுச்சத்து இருக்க பொருள்லாம் சாப்பிடாதீங்க. அப்புறம் வந்து உடனே அடுத்து கேட்பாங்க, நான் ஒரு ட்ரிங்க் ஏதாவது ப்ரோட்டீன் ட்ரிங்க் அந்த மாதிரி ஏதாவது எழுதி கொடுத்தேன்னா உடனே அவங்க சொல்லுவாங்க, இது எப்படி சார், இது காலையில் குடிக்கணும்னு. அது சாப்பாட்டுக்கு பதிலாக கொடுக்குறது. அவர் கேட்குற கேள்வி, சார் இது சாப்பாட்டுக்கு முன்னாடியா சாப்பாட்டுக்கு பின்னாடியா? அந்த மாதிரி யாருமே வந்து எதையுமே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கல. நம்ம பிறக்கிறது வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறத விட சாப்பிட்றதுக்குன்னு தான் இப்போ பாதி பேர் இங்கே நினச்சிட்டு இருக்கீங்க. என்ன வேணால் சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம், ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கீங்க. ஒரு சிம்பிள், ஒரு 15 நாள் உங்கள் கையை டெய்லி ஒரு 50 முறை இப்படி பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 16ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களுக்கு வலி இருக்காது, கஷ்டம் இருக்காது. இதே மாதிரி தான் உங்கள் மூளையும் உங்கள் இருதயமும் உங்கள் உடலும். திருப்பி திருப்பி நீங்கள் பண்ண உங்கள் உடல் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும். உங்கள் உடல் நலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொன்னேன். ஒரு சுவர் கட்டுறதுக்கு என்னெல்லாம் வேணும்? சிமெண்ட் வேணும், மண் வேணும், செங்கல் வேணும், அதுக்கப்புறம் அது பெயிண்ட் அடிப்போம். இதே மாதிரி தான் நம்ம சாப்பாடும். நம்ம முன்னோர்கள் எல்லாமே ரொம்ப கரெக்டாக எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம தான் பொறுப்பில்லாமல் அறிவின்மையின் காரணமாக அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டோங்கிறத நம்ம இன்றைக்கி ஒத்துக்கணும். நமக்கெல்லாம் சின்ன வயசில் இருக்கப்போ இந்த விநாயகரை சொல்லி கொடுப்பாங்க, பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னு என்னைக்காவது யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கே இப்போ நாங்கள் உள்ளே உட்காந்துருக்கப்போ ஒரு பையன் வந்து அர்ஜுனர் வேஷம் போட்டுட்டு இருந்தான். அவன் திருப்பி அதெல்லாம் சொல்லி பழகினான். எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லி பழகுறோமே, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு என்னைக்காவது தெரிஞ்சிட்டு இருக்கோமா? இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி தான் எடுத்திருக்கோமா? அந்த காலத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும்னா, பாலில் என்ன இருக்குது? கொழுப்பு சத்து நிறைய இருக்குது, கரெக்டாக. புரோட்டீன் நிறைய இருக்குது. தெளித்தேனும், தேனில் என்ன இருக்குது? ஜாகரி, தேனில் வந்து கார்போஹைட்ரேட், சுகர் இருக்குது. அதுக்கப்புறம் பாகும், அந்த ஜாகரி, தேனும் சொல்லிட்டேன். பருப்புனா தாலில் என்ன இருக்குது? புரோட்டீன். ஸோ புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து, புரதச்சத்து அண்ட் ஃபேட், இது எல்லாம் இருக்கிற பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட்டை விநாயகருக்கு கொடுக்கணும்னு இல்லை, அதெல்லாம் வச்சுட்டு நம்ம தான் எடுத்து சாப்பிட போகிறோம். நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் சொன்னாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் இன்றைக்கி பேசுவேன், இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் இதை மறந்துடுவீங்க. இதை மறக்கக்கூடாது, மனசுக்குள்ளே உள்வாங்கணும், இதை ஃபாலோ பண்ண கற்றுக்கணும். ஒரு புள்ளியியல், அதிர்ச்சி தரக்கூடிய புள்ளியியலை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். நாங்கள் அடிக்கடி இந்த ஸ்டடீஸ், கிளினிக்கல் ட்ரையல்ஸ், ரிசர்ச்னு பண்ணுவோம். இதில் ஒரு புள்ளியியல், நகரத்தார் சமூகத்தில் இருக்கிறவங்களில் 35% பேருக்கு சர்க்கரை நோய் உள்ளது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி தரும் தகவல். ரெண்டாவது, 28% பேருக்கு ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த சமூகத்தோட அளவே கம்மி, ரொம்ப குறுகிய சமூகம். நம்ம இதில் இருக்க இவ்வளோ பேருக்கு இவ்வளவு உடல் நலக்கோளாறுக்கு காரணம் என்ன? நம்ம வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்க வீட்டிலெல்லாம் ஏகப்பட்ட படிக்கட்டு கட்டி வச்சுருப்பாங்க. எதுக்கு? ஏறி போகணும். ஒவ்வொரு படிக்கட்டும் வாழ்க்கையில் நீ படிக்கட்டில் ஏறித்தான் முன்னேறணுங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்கு, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம போனோம்னா இங்கேருந்து 2ஆம் கட்டு அப்படி போய் வெளியில் தான் நம்ம வந்து நம்ம காலை கடனை கழிக்க போயிட்டு திருப்பி உள்ளே வரணும். அதுவே ஒரு பெரிய வாக்கிங் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல்லாமே அட்டாச்சு. பாத்ரூம் அட்டாச்சு, கிச்சன் அட்டாச், எவ்ரி திங் அட்டாச். பட் லைஃப் இஸ் டிட்டாச்ட். Detached from wife, detached from children, detached from everything. Only attached to cell phone. And we are detached to everything. இப்படி தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். இன்னொன்று என்னென்னா, அந்த காலத்தில் வந்து அம்மியில் அரைப்பீங்க, ஆட்டுக்கல், உரல், இதெல்லாம் பண்ணுவீங்க. பண்ணுறவங்களுக்கும் வேலை இருந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அதில் அரைக்கிற மாலை, இப்போ நீங்கள் வெள்ளை பணியாரம்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா எண்ணெயை உறிஞ்சிற சக்தி கம்மி. அப்படி அரைச்சிங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பண்ணுறதுல பண்ணிங்கன்னா எண்ணெயை நிறைய உள் வாங்கிக்கும். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எதுவுமே தெரியாமல் பண்ணலை, நம்ம தெரிஞ்சிக்க விருப்பப்படலை, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய, நம்ம மூதாதையர் வந்து முட்டாள்தனமாக பண்ணாங்கன்னு சொன்னால் நம்ம தான் முட்டாள்கள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதாவது நம்ம சாப்பிட்றதையுமே வந்து எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறத அளந்து பார்த்து சாப்பிட்ணும். அதான் வள்ளுவர் சொல்லுவார், தீயளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவு இன்றிப்படும். நம்ம எவ்வளோ சாப்பிட்டா நம்மளால் எவ்வளோ பேர்ன் பண்ண முடியும். இன்றைக்கி நாங்கள் ரொம்ப ஸ்டைலாக பண்ணுவோம், நீங்கள் உங்கள் கேலரிஸை பேர்ன் பண்ணிவிடுங்க அப்படின்னு நாங்கள் கிளினிக்கில் வந்தால் சொல்லுவோம். சைக்கிள் ஓட்டுங்க, ஷட்டில் ஆடுங்க, உங்கள் கேலரிஸை பேர்ன் பண்ணுங்கண்ணே. இது அன்றைக்கே திருவள்ளுவர் சொல்லிட்டார், தீயளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவு இன்றிப்படும். எப்போ பேர்ன் பண்ணுவோம், எவ்வளோ சாப்பிட்றோம் தெரியாமல் நீ தின்னுட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறத அவர் அன்றைக்கே சொல்லி வச்சுட்டு போயிட்டார்.
அதாவது ஒன்று நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம மனநலத்தை பற்றி பேச போகிறேன். உடல் நலம் முடிஞ்சிருச்சு, இப்போ மனநலத்தை பற்றி பேச போகிறேன். மனசுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, உடம்புக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும்? உடம்பு கெட்டு போகுமா இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள், கண்ட தாட்ஸையும் உங்கள் மென்டல் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா நீங்கள் மென்டலாக தான் ஆவீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டால் எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க? நீங்கள் எதை உள்வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். மற்றவங்களை பற்றி கவலையே படக்கூடாது. இன்றைக்கி நான் இங்கே பேசுகிறேன்னா எத்தனை பேருக்கு நான் பேச போகிறது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத பற்றி நான் கவலைப்பட்டேன்னா நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று பேச முடியாது. நான் இப்போ எப்படி பேசணும்னா, எனக்கு முன்னாடி உட்காந்துருங்க, யாருக்கும் எதுவுமே தெரியாதுங்கிற எண்ணத்தில் நான் பேசினா தான் நான் இங்கே பேசவே முடியும். அப்படி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். நம்ம சமூகத்தில் என்ன பெரிய கஷ்டம்னா, ஊருக்காக வாழ்கிறதுங்கிறதுல ரொம்ப முன்னேறியா இருப்போமே ஒழிய நமக்காக நம்ம வாழ்கிறத மறந்துடுவோம். அதாவது இந்த கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது செல்ஃப் ரெஸ்பெக்டாகவும் எடுத்துக்கலாம். மற்றவங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா, இப்போ யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன்னை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, எதுக்கு பிடிக்கணும்? நம்ம என்ன மார்க்கெட்டில் விற்கிற ஒரு பொம்மையா பொருளா? உனக்கு உன்னை பிடிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உன்னை பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லவே இல்லை. உனக்கு உன்னை பிடிக்க வேண்டும் என்பதை மறந்து விடார்கள். அதான் இவர் நம்ம கண்ணதாசன் ரொம்ப அருமையாக சொல்லுவார். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. ஸோ எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். அதனால எப்போவுமே தைரியமாக இருக்கணும், எதையுமே ஃபேஸ் பண்ணணும். நம்ம சமூகத்தில் நான் நிறைய பார்க்குறது பயம். ஒரு காலத்தில் வேல்வணிகர் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக சொன்னவங்க இன்னைக்கு அப்படி இல்லை. 90% நம் நகரத்தார் பெருமக்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. தொழில் தொடங்கிறதுக்கு பயப்படுறாங்க. தொழில் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. எங்கே வேலை பார்க்குறாருன்னு தெரிஞ்சுட்டு தான் பொண்ணே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலைமை நம்ம நகரத்தார் சமூகத்துக்கிட்ட வருது. அதை மாற்றணும். நீங்கள் போய் வேலை செய்யக்கூடாது, உங்களுக்கு கீழே ஒரு 300 பேர் வேலை செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நம்ம ரொம்ப கிண்டல் பண்ணுவோம். எப்போ பார்த்தாலும் நகரத்தார் சமூகத்தில் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம்னா 3 நாள், அதுக்கப்புறம் மருந்து குடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்காக கூட்டிகிட்டே இருப்பாங்க. யோசித்து பார்த்தா இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. என்னைக்காவது நீங்கள் இதெல்லாம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சும்மா பங்காளி வீடு ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அது உண்மை கிடையாது. எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வாழ்கிறதெல்லாம் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன். மாமியார் மாமனாரே வீக்கெண்டில் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸு, இல்லைன்னா இயர்லி ஒன்ஸு, ஏதோ ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் வர்ற மாதிரி நம்ம பெரியவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். புரியுதா? இப்படி பார்க்குறப்போ எதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வச்சாங்க அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது, இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது, இத்தனை பேரை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுடைய மனச்சுமையை இறக்கி வைப்பதற்கான ஒரு வடிகாலம். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. கல்யாணத்துக்கு காலையில் பஸ்ஸில் போய் இறங்கி அந்த பலகாரத்தை சாப்பிட்டு அங்கே திருப்பூட்டி முடித்த உடனே அடுத்து எப்போ பஸ் ரெடியாக இருக்கோ இல்லை காரில் ரெடியாக இருக்கோ கிளம்பி வந்துடும். அது நம்ம ப்ரெசென்ட் போடுறதுக்காக போகிறோம். அது இதுக்கு அர்த்தம் கிடையாது. இதுக்கு அர்த்தம் நம்ம டைம் எடுத்து போய் நம்ம சொந்தக்காரங்களோடு அதை பற்றி பேசி பகிர்ந்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மனநலம்னு நான் சொல்கிறப்ப அடுத்து எந்த ஒரு மனிதனுமே 3 கேள்வியை கேட்கணும். ஏன், எதற்கு, எப்படி. ஏன்னு கேட்கணும். ஏன்னு கேட்குறவன் மட்டும்தான் தலைவனாக முடியும், வளர முடியும். எப்படின்னு கேட்குறவன் டெக்னீஷியனாக மட்டும்தான் இருப்பான், வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னு கேட்குறவன் மட்டும்தான் தலைவனாக முடியுங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம கையில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாமல் இருக்கிறது முட்டாள்தனம். நீ என்ன செய்யணுமோ அதை செய். பலனை எதிர்பார்க்காதன்னா கீதையில் எழுதியிருக்கு, எல்லாத்துலையும் எழுதியிருக்கு. அதாவது ஒருத்தன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் கடலில் விழுந்தானா. விழுந்தவன் முத்து எடுத்துகிட்டு வந்தானா. முத்து எடுக்க போனவன் கடலில் விழுந்து செத்துக்கிட்டானா. இதுலேருந்து என்ன தெரியுது? நோக்கம் உன்னுடையது, ஆக்கம் அவனுடையது என்பதை மறந்து விடாதே. நோக்கம் முக்கியம் என்பது வேண்டும், ஆக்கம் அவனுடையது, நோக்கம் உன்னுடையது. இன்னொன்று, நம்ம எல்லாம் காலையில் வேலைக்கு போவோம். அந்த 9 மணிக்கு பஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே வருவாங்க. எங்கள் ஸ்டாஃப், நாங்கள் என்னோடய ஹாஸ்பிட்டல் மொத்தம் நாங்கள் 5 ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம். சென்னையில் 4 இருக்குது, கும்பகோணத்தில் 1 இருக்குது. மொத்தம் 5 ஹாஸ்பிட்டல் இருக்குது. எங்ககிட்ட ஒரு 1200 பேர் வேலை செய்கிறாங்க. எல்லோரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? காலையில் 9 மணிக்கு வருவாங்க.
பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படா 5 மணி ஆகும் பஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது என்ன ஒரு ஆக்டிவிட்டி, நீங்கள் வருவீங்க, அதை செய்வீங்க, போவீங்க. யூ வில் ஜஸ்ட் பி ஆக்டிவ் அண்ட் யூ வில் டூ அன் ஆக்டிவிட்டி. இட் ஷுட் நாட் பி அன் ஆக்டிவிட்டி, இட் ஷுட் பி அன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண தெரியணும். அச்சீவ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும். நான் இதை செஞ்சிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப முக்கியம், உங்களை நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சின்னமாக ஒரே ஒரு கதை சொல்கிறேன், உன்னை அறிந்தால். அதாவது ஜெர்மனியில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்களாம். ஒரு சிங்கத்தை கொண்டு போய், சிங்கக்குட்டியை கொண்டு போய் ஆட்டு மந்தையோட உள்ளே விட்டுட்டாங்களாம், ஆட்டுக்குட்டிங்களோட. ஒரு 3 மாதம் அந்த ஆட்டுக்குட்டிங்களோட இந்த சிங்கம் வளர்ந்துட்டே இருந்துச்சான். அப்போ 3 மாதம் ஆன பிறகு அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடும் இல்லையா? பெருசானவங்கள மே அப்படின்னு கத்துச்சான். கத்துனோன்னு சிங்கத்துக்கு ஒரே பயம் வந்துருச்சான். என்னடா இது, நம்மளால் பேசவே முடியல அப்படின்னு. என்ன, அது ஆட்டுக்குட்டியோடு இருந்ததால் அதோட தன்மையை இயல்பையும் அதை மறந்துடுச்சு. அப்போ என்ன ஆச்சு, அது 3 மாதம் கழித்து அந்த ரிசர்ச் பண்ணவங்க அந்த ஆட்டுக்குட்டியை பிரிச்சுட்டு அந்த சிங்கக்குட்டியை கொண்டு போய் என்ன பண்ணாங்களாம், அதோட அம்மா அப்பா கிட்டே கொடுத்தாங்களாம். அந்த அப்பா சிங்கம் பார்த்துட்டு அதை ஒரு நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சான். என்ன இது, ஆட்டுக்குட்டியோடு இருந்து அந்த ஒரு தன்மை வந்துருச்சேன்னு. அந்த அம்மா என்ன பண்ணிச்சான், அந்த சிங்கம் அதை கூட்டிகிட்டு போய் முதல்ல அந்த தண்ணி குடிக்க வச்சுச்சான். ரிசர்ச், ஜெர்மன் ரிசர்ச் சொன்னாங்கன்னா, பாரு எவ்வளோ இது மதர்லேயே அது போய் தண்ணி குடிக்க வைக்குதுன்னு. அட முட்டாள், அது தண்ணி குடிக்க வைக்கல. உன்னை நீ பாரு, உன்னுடைய பின்பம் நிழல் அந்த கடலில் தெரியும் போது நீ யார் என்பதை உணர்வாய் அப்படிங்கிறதுக்காக அதை கூட்டிகிட்டு போய் காமிச்சுதான். அது மாதிரி நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கணும், யார் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் நம்ம அச்சீவ் பண்ண முடியுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இன்னொன்று, எதுக்கெடுத்தாலும் நம்ம சொல்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு. அதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவேன். எதுவுமே நம்மளால் பண்ண முடியலன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம், அடுத்து நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு இதை காரணமாக சொல்லிவிட்டு நம்ம தப்பிச்சுப்போம். சர்க்கம்ஸ்டான்சஸ் மே சேஞ்ச், பட் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஷுட் நெவர் சேஞ்ச். என்ன வேணால் வெளியில் இருக்கலாம், நீ கஷ்டப்படணும்னு முடிவு பண்ணுறது உன் கையில் இருக்கு. அவங்க என்ன வேணால் பேசிட்டு போகலாம், நீங்கள் கஷ்டப்படணும்னு நினச்சா கஷ்டப்படுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு போனீங்கன்னா கவலை இல்லைன்னு போயிடுவீங்க. அதனால உங்கள் கையில் தான் இருக்குது எதுவுமே. இப்போ ஒரு கிளாஸை கொடுத்து நான் உங்களை ஒரு 1.5 மணி நேரம் பிடிச்சிக்கிட்டே நிற்க சொன்னேன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு தான் கை வலிக்கும், கொடுத்த எனக்கா வலிக்க போகுது. அதே மாதிரி தான் நான் சொல்லிட்டு போயிடுவேன். நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டே இருந்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு உங்களுக்கு தான் வலிக்கும். வெளியில் இறக்கி வச்சுட்டு போனிட்டாங்கன்னா உங்களுக்கு சுமை இல்லாமல் இருக்கும். அப்போ தான் உங்கள் மனநலம் நல்லா இருக்கும். கடைசியாக நான் சொல்லிக்கிறதே தான், கண்ணதாசன்ற மாதிரி இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டுங்கிற மாதிரி நம்ம வாழணும், நம்ம வாழ்நாள் நல்லா இருக்கணும், நல்வாழ்வோடு இருக்கணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, ரொம்ப நன்றிண்ணா. டாக்டருடைய ஸ்பீச் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு பிடிச்சதுங்கிறத அண்ணனுக்கு உங்களுடைய கைதட்டுகள் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு தெரிவிக்கலாம். அண்ணகிட்ட நம்ம கேட்கும்போது உடல்நலம் பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு நல்ல டாப்பிக்கில் கொடுத்துருந்தாங்க. இப்படி ஒரு ஹெல்த்து ப்ளஸ் மைண்டு பற்றின 2 விஷயத்தையும் ஒரு கலந்து ஒரு பேச்சை இன்றைக்கி நம்ம கேட்குறதுக்கு எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப அழகாக எங்களுக்காக ஸ்பீச் கொடுத்த அண்ணன் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்னொரு ஒரு பெரிய கைத்தட்டலோட அண்ணனுக்கு நம்ம நன்றிகளை சொல்லிடலாம். ரொம்ப நன்றிண்ணே. ஹலோ, இப்போ டாக்டர் பேசும்போது மெயினாக சொன்னது சிறப்புமிக்க கூட்டம், ஆனால் நிறைய பேர் மாஸ்க் போடலை அப்படின்னு. அவரை பார்த்தோன்னே எனக்கு பாதி பயம். இதில் மாஸ்க் போடாமல் பேசும்போது கழிக்கலாம், ஆனால் ரொம்ப நேரம் போடவும் முடியல. ஆனாலும் நான் கையிலே தான் வச்சுருக்கிறேன். தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போடுங்க. டாக்டர் போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அவர் இருக்கும்போது போடலைன்னா நான் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அவர் ஃபுல்லாகவே வந்ததுலேருந்து போட்டிருக்காங்க. ஏன்னா இது என்ன கஷ்டம்னா, நான் இந்த மருத்துவ தொழிலே இருக்கிறேன். அதாவது மருந்து விற்பனை, மொத்த மருந்து விற்பனை தொழில். உண்மையான முகம் மாஸ்க் தெரிஞ்சு நான் இப்போ தான் பார்த்தேன் உங்களை. ஆனால் வந்ததுலேருந்தே இவர் எப்படி இருப்பாருன்னு பார்க்கணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் இவர் மாஸ்கை கழட்டாதனால சரி பேசும்போது கண்டிப்பாக மாஸ்கை கழட்டுவார் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இது நான் முக்கியமாக சொல்லணும். இந்த கொரோனா கோவிட் காலகட்டத்தில் நான் பேசுகிற தெளிவாக இருக்கா இல்லை எக்கோ வருதா? சரி, நான் இந்த 2 வருட காலங்களில் டாக்டர்ஸ் எப்படி அவஸ்தைப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் போய் அந்த களப்பணியிலேயே நாங்கள் நின்று இருக்கிறோம், முன்களப்பணியில் நின்று இருக்கிறோம். நிறைய மருத்துவமனைகளில் போய் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய நோயாளிகளை போய் சந்திச்சிருக்கிறேன், நிறைய கவுன்சிலிங் கொடுக்கறதுலாம் இருந்திருக்கிறேன். 36 வருஷமாக இந்த மொத்த மருந்து விற்பனை பிரதி இந்த தொழிலில் இருக்கிறதுனால
நிறைய அமைப்புகளில், அதாவது மருந்து வணிகர் சங்கம் சார் சொன்னாங்க, மருந்து வணிகர் சங்கத்தில் சென்னை அளவிலும் சரி, தமிழ்நாடு அளவிலும் சரி, நம்ம அகில இந்திய அளவிலும் சரி ஏராளமான பதவிகள் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் நிறைய இருந்தது. அதே மாதிரி நமக்கு டிஎம்எஸ்ல நிறைய மீட்டிங் இருக்கும், நிறைய செக்ரட்டரியோட மீட்டிங் இருக்கும், அதே மாதிரி டாக்டர்ஸோட மெயினாக மீட்டிங் இருக்கும். அப்போது அவர்களுடைய அந்த பணி எவ்வளவு சிரமமானது நம்ம சொல்கிறோம். இந்த 1.5-2 வருஷமாக அவர்கள் படாத பாடு, அந்த அளவுக்கு அவர்களை அவர்கள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து, உண்மையிலேயே அது ஒரு பெரிய இதுங்க. அது நம்ம சாதாரண நினைக்கிறோம், அவங்க மாஸ்கை போட்டு உட்காந்துருக்காங்க டாக்டர், அப்படி கிடையாது. அவர்களுடைய பணி மிக 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 சிரமமான பணி. இந்த பணிக்கிடையிலையும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்முகத்தோடு இங்கு வந்து ஒரு அருமையான சொற்றொழிப்பை எங்களுக்கு தந்திருக்கிற டாக்டர் பள்ளியப்பன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா நான் எவ்வளோ தூரம் பேசுவார்னு நிஜமாக எதிர்பார்க்கல. டாக்டர்ஸ் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நிச்சயமாக என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. நான் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களுடைய பேச்சை நிறைய கேட்டிருக்கிறேன், பிரமாதமாக இருக்கும். டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய பேச்சை கேட்டிருக்கிறேன். கண்ணதாசனை பற்றி அவரை மாதிரி யாரும் பேச முடியாது. அதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சை கேட்டேன், மிகவும் அருமை டாக்டர், மிகவும் சிறப்பு. அடுத்ததாக இவர்கள் தான் எங்கள் சொந்தக்காரங்க, எப்போ கூப்பிட்டாலும் நம்ம எங்களோட இருக்கவர்கள் இவர்கள்லாம். அந்த வகையிலே திரு வள்ளி பள்ளியப்பன் அவர்கள் நம்மோடு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நானும் என்னுடைய கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, சீஃப் கெஸ்ட் அவங்க ஆனால் எம்சிஎன் மாணிக்கனை பேசுறதுக்கு முன்னாடி இவர்கள் பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்ட போவோம். ஆச்சு, நீங்களும் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சிங்கார சென்னையிலே கணக்கர் வீதியிலே கட்டிடமும் இங்கு கனிவான நமது திருவொற்றியூர் நகரத்தா சங்கத்தின் 38ஆம் ஆண்டு விழா இன்று இங்கு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கௌரவ தலைவர் திரு சோலைமலை அண்ணன் அவர்களுக்கும், தலைவர் வேகுப்பட்டி திரு சீனிவாசன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சங்க நிர்வாகிகளுக்கும் வணக்கம். மதுரையில இருந்து வந்திருக்கும் கண்டரமாணிக்கத்தை சேர்ந்த திரு மாணிக்கம் அண்ணன் வள்ளிக்கண்ணு ஆட்சி அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் ஜட்ஜாக வந்திருக்கும் வளையப்பட்டியை சேர்ந்த திருமதி வீணா பழனியப்பன் அவர்களுக்கும், கொத்தமங்கலத்தை சேர்ந்த திருமதி உமா அருணாச்சலம் அவர்களுக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் வளையப்பட்டியை சேர்ந்த டாக்டர் உயர் திரு பழனியப்பன் திருப்பதி அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக நமது உடலை எப்படி வைத்திருக்க வேண்டும், நம் நகரத்தார்கள் எவ்வாறு தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப அருமையாக விளக்கமாக சொன்னாங்க. அவர்களுடைய பின்பற்றி நம் வாழ்க்கையில் சிறப்படைவோம். அவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வச்சு நிறைய பேருக்கு நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் எங்களுக்கும் ஒரு ஒரு சேவை பண்ண ஒரு திருப்தி இருக்குது. என்னென்னா, நாங்கள் இண்டஸ்ட்ரியல் கேஸஸ் வச்சுருக்கோம் இங்கே மணலியில் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் கேஸஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் நிறைய பேருக்கு ஆக்சிஜன் ஃப்ரீயாகவே சப்ளை பண்ணோம். அது ரொம்ப பெருமைப்படுறோம். ஒரு சின்ன கவிதையோடு முடிச்சுக்கிறேன். சிங்கார சென்னையிலே கணக்கர் வீதியிலே கட்டிடமும் இங்கு கனிவான நமது திருவொற்றியூர் நகரத்தா சங்கத்தில் கூடி மகிழ்ந்திடவே குழந்தைகள் தனித்திறமை கண்டு பல்கலை நிகழ்ச்சியும் காண வைத்து விவாத மேடையும் விமர்சையாய் நடத்தி வைத்து 50 வயதானாலும் சின்னஞ்சிறு குழந்தையாய் இசை நாற்காலியில் இசைந்தே ஆட வைத்து ஜோடி பொருத்தங்கள் ரம்யமாய் ரசிக்க வைத்து அடுப்பில்லா சமையல் தனை மனம் கண்டவர் மணாளர் எல்லாம் மறுப்பு ஏதும் சொல்லாமல் மாறுதலாய் சமைக்க வைத்து மணமாலை சூடிய மங்கைகள் எல்லோரும் காய்கறியும் பழமும் கொண்டு கார்விங் செய்து ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் வேண்டாத பொருட்களில் வடிவங்கள் செய்து அசத்தினர். தொற்று கிருமிக்கு தடுப்பூசியும் போட்டு ஊக்கப்பரிசும் உற்சாகமாய் அளித்து காலையும் மாலையும் இதமான விருந்தும் இடைவேளைக்கு தேநீரும் இரவு உணவும் வழங்கி செம்மையாய் நடத்தினர். நற்பணி ஆற்றி வரும் நாயகராம் வேகுப்பட்டி பிறந்திட்ட மருந்து மொத்த வணிகராம் சிறப்பான பேறு பெற்ற சீனிவாசன் அண்ணன் அவர்களும் அவர்களது நிர்வாகத்தினரும் செய்கின்ற பணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சமையல் போட்டிக்கு சுவையறிந்து தீர்ப்பு கூற நீதிபதியாக என்னை தேர்ந்தெடுத்து கௌரவித்த அனைவருக்கும் நன்றி.
நன்றி கூறி விடைபெறுகிறேன். வளர்க அவர்கள் தொண்டு வாழ்த்தி மகிழ்கின்றோம் இன்று. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். மாஸ்கை கழட்ட வேண்டியது, திருப்பி மாட்ட வேண்டியது. அனைவருக்கும் இந்த இனிய மாலை நேரத்திலே மிக சிறப்பான சொற்பொழிவு, அருமையான கவிதை, நல்ல ஒரு இந்த நேரத்திலே நமது வேண்டுகோளை ஏற்று இங்கு வந்துள்ள அண்ணன் சேவை செம்மல் உயர் திரு MCN மாணிக்கம் அவர்களையும் அவர்களது துணைவியாரையும் இங்கு வருக வருக என்று அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் மட்டும் இல்லாமல் அவர்கள் பேரனை இங்கே வந்திருக்காங்க. அவர்களுக்கும் என்னுடைய வரவேற்பு. நீங்கள் எங்கள் பேரனை கூட்டிக் கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் மிகவும் பெருமை. ஒரு ஃபேமிலி விழா மாதிரி, நல்ல குடும்ப விழா மாதிரி எங்களோட நீங்களும் குடும்பத்தோடு வந்திருக்கிறது எங்களுக்கு மிகவும் சிறப்பு. அத்தனை பேரும் நல்ல ஒரு சிறந்த கரவொலி எழுப்பி அண்ணன் அவர்களை வரவேற்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அண்ணன் எப்போதுமே சிரிச்ச முகம்தான். மதுரையில் தெரியாதாலே கிடையாது. MCN மாணிக்கம் என்றால் என்றைக்குமே சிரிப்பு தான், புன்னகை மன்னன். நான் பார்த்த வரையில் அவர் எப்போதுமே அப்படி தான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அவர் அதாவது நான் அவரை தூரத்துலேருந்து பார்த்துருக்கிறேன். நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வந்திருக்காங்க. ஒரு தடவை என்னுடைய மாமனார் திருநாவுக்கரசு அவர்கள் நெற்குப்பை ஒரு நூல் வெளியீட்டு விழா, மலர் வெளியீட்டு விழாவா, மலர், அதான் அட்ரஸ் புக்கு. அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு அந்த நெற்குப்பையிலே அந்த வெளியீட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்பொழுது MCN மாணிக்கம் அண்ணன் அங்கே ஒரு கெஸ்ட்டு அன்னை வந்திருந்தாங்க. ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு, மிகவும் அருமையான ஒரு பேச்சு. அந்த ஒரு அதாவது அவர்களை பேசு அப்படியே நீரோடை மாதிரி இருக்கும். நல்ல அருமையான சொற்பொழிவாளர். அந்த நிகழ்ச்சியில் நான் அவர்களுடைய பேச்சை நல்ல முழுமையாக கேட்டிருக்கிறேன். வேறொரு சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். நாங்கள் எங்கள் செயற்குழு கூட்டத்தில் சீஃப் கெஸ்ட்டு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு வரும்போது திரு முத்தையா அவர்கள் MCN மாணிக்கண்ணை கூப்பிடலாம். உடனே எனக்கு மனசு அப்படியே ஒரு நிறைவு. ஒரு நல்ல மனிதரை நாம் இங்கே கூப்பிட வேண்டும், நல்ல மனிதனை கௌரவிக்க வேண்டும். நல்ல ஒரு மாலை பொழுதிலே அண்ணனை இங்கே கூப்பிட்டது நல்ல. ஏன்னா அவர் ஏராளமான சேவைகளை செய்திருக்கிறார்கள். பாதரக்குடி ட்ரஸ்டினுடைய தலைவராக இருக்கிறார்கள். இங்கே எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு மனிதர். அவரை திருவொத்தியூர் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக வரவேற்று திருவொத்தியூருக்கு கூப்பிட வேண்டும். அது எங்களுடைய பேராசை. அந்த அளவிற்கு நாங்கள் சொன்ன உடனேயே அப்போ நான் வந்துடுறப்பா அண்ணா, இன்விடேஷன் அனுப்புறேண்ணே, அதெல்லாம் எதுக்கு செய்றீங்க, வேண்டாம் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம், எந்த ஃபார்முலா அண்ணே நான் கார் அனுப்பணுமா, என்ன செய்யணும், அதெல்லாம் வேண்டாம், நீ பேசாமல் இரு, நான் வந்துடுறேன். நான் பாட்டு காலையில் வருவேன். அதாவது அவர்கள் நான் கூப்பிட்டதுலேருந்தே, அதாவது அழைத்ததுலேருந்தே எதையுமே ஒரு கெஸ்ட்டு மாதிரியே அவங்க எங்கிட்ட நடந்துக்கல. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் நீங்கள் இருங்க, நான் வந்து விடுகிறேன் அப்படின்னு. இன்னைக்கு கூட எல்லாரும் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு பொழுதாக இது இருந்துட்டு தான் வந்திருக்காங்க. அவர்களையும் அவர்கள் துணையார் அவர்களையும் இங்கு வந்திருக்கும் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னையில் உள்ள மிகவும் ஆக்டிவான, அதாவது மிகவும் செயல்பாடுகள் நிறைந்த சங்கங்களில் திருவொத்தியூர் நார்த்தார் சங்கம் முதன்மையானது. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும், எந்த கல்யாணத்துக்கு போனாலும் திருவொத்தியூர் நார்த்தார் சங்க உறுப்பினர்களாக இருந்தாலும், திருவொத்தியூர் நார்த்தார் உறுப்பினர்களை நிறைய பேரை பார்க்கலாம். எல்லா விதத்திலும் வல்லவர்கள். இங்கே இறை பணியிலும் சிறந்தவர்கள், சமூக தொண்டிலும் சிறந்தவர்கள், ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் சிறந்தவர்கள், ஒற்றுமைக்கு சிறந்தவர்கள். ஏராளமான செயல்பாடுகள் இங்கே நடக்கிறது. நீங்கள் இது புண்ணிய பூமி. திருவொத்தியூர் என்பது புண்ணிய பூமி. பட்டினத்தார் ஜீவசமாதி பட்டினத்தார் அடங்கிய பூமி. இதுவே ஒரு புண்ணிய தலம் தான். இந்த சத்திரம் புண்ணிய தலம். இங்கே ஏராளமான பூஜைகள் இருக்கிறது. இங்கு நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகவும் பெருமை. திருவொத்தியூர் நகரத்தாருக்கு மிகவும் பெருமை. இந்த விழாவிலே நீங்கள் எங்களோடு இன்னைக்கு இந்த சிறப்புமிக்க விழாவிலே எங்களோடு இணைந்திருப்பது
எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்வான தருணம். பாதரக்குடி ட்ரஸ்ட் தலைவர் சேவை செம்மல் உயர் திரு எம்சிஎன் மாணிக்கம் அண்ணன் அவர்களுக்கு நம் நகரத்தார் சங்க தலைவர் கௌரவ தலைவர் KT சோழமலை அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். மிட்வே குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர் T பழனியப்பன் அவர்களுக்கு நம் சங்கத்தின் தலைவர் திரு குமரன் சீனிவாசன் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நம் நகரத்தார் சங்கத்தின் மூத்த மெம்பர் திரு CT சிதம்பரம் ஐயா அவர்கள் 100 வயது அவர்களுக்கு இன்று நாம் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்கிறோம். இதில் எங்களுக்கெல்லாம் மிகவும் பெருமை. ஐயா அவர்களுக்கு 100 வயது அவர்கள் கொண்டாட இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் தான் முத்தையா எங்கே அவங்கள வர சொல்லுங்க. அண்ணே வாங்க, வணக்கம். முத்தையா இந்த இருக்கீங்களா? ஏன்னா எங்களுக்கு வருடம் பிள்ளையார் நோன்பு அன்னைக்கு தரையில் அமர்ந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தரையில் அமர்ந்து எங்களுக்கெல்லாம் இலையை எடுத்து கொடுத்து பெருமை தேடித்தடும் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய சிறிய மரியாதை. கோட்டையூர் அலாவூர் இவங்க சிடி ஹவுஸ்னு பேர். இவங்க அலாவூரில் ஸ்கூல் வச்சுருக்காங்க. 82 வருஷமாக ஸ்கூல் நடக்குது. இப்போ 5 வருஷமாக நான் கரஸ்பாண்டாக இருக்கேன். அதில் அவங்க அலாவூரில் அலைநாச்சியம்மன் கோயில் அப்பச்சி கட்டியிருக்காங்க. கல்லாங்குடியில் ஊரணி கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ வர்ற ஜனவரி மாதம் கொண்டாடலாம் ஒரு யோசனை இருக்கு எல்லாரும். அவர்கள் ஜனவரி மாதம் சிறப்பான விழா எடுக்க இருக்கிறார்கள். நமது சங்கத்தினுடைய மிக மூத்த உறுப்பினர் அவர்களுக்கு மரியாதை செய்வதில் நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். நம் நகரத்தார் சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு KT சோழமலை அண்ணன் அவர்களுக்கு ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். சிதம்பரம் ஐயா அவர்கள். நம் நகரத்தார் சங்க தலைவர் திரு குமரன் சீனிவாசன் அண்ணன் அவர்களுக்கு சேவை செம்மல் உயர் திரு MCN மாணிக்கம் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நமக்காக மதுரையிலிருந்து இவ்வளவு தூரம் வந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் திரு MCN மாணிக்கம் அவர்கள் தற்போது உரையாற்ற உள்ளார்கள். அண்ணன் அவர்களை இங்கு நமக்கு நல்லதொரு பேச்சை நல்லதொரு சொற்பொழிவை தருமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். திருவெற்றியூர் நகரத்தார் சங்கத்தினுடைய 38ஆம் ஆண்டு விழாவினுடைய சங்கத்தினுடைய தலைவர் கௌரவ தலைவர் KT சோழமலை அவர்களே, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய உங்களுடைய தலைவர் குமரன் சீனிவாசன் அவர்களே, உபதலைவர் KM பழனியப்பன் அவர்களே, செயலாளர்கள் PL சிதம்பரம், PL ராமசாமி அவர்களே, இணைச் செயலாளர்கள் ராமநாதன், SP தையல்நாயகி ஆட்சி அவர்களே மற்றும் சங்கத்து உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாம் இங்கு பார்ப்பதிலே அளவற்ற மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்ல நிறைய சங்கங்களுக்கு நான் சென்று பேசியிருக்கிறேன். இந்த சங்கத்தில் எனக்கு நான் வியப்பாக பார்ப்பது ஒன்று, எந்த சங்கத்திலும் இல்லாத ஒரு செட்டிநாட்டு கலாச்சாரத்தோடு 2 தூண்களுக்கு மத்தியில் மேடை அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டிலேயே இல்லை, உலகத்திலேயே திருவெற்றியூர் நகரத்தார் சங்கம் மட்டும்தான். இந்த மாதிரி செட்டிநாட்டு கல்ச்சரோட ஒரு விழா நடக்கிறதுங்கிறதுல அதுவே பாதி ஆனந்தமாக இருக்குது. அப்படி ஒரு சைவமும் தமிழும் நகரத்தாருக்கு 2 கண்கள், அதுபோல் 2 தூண்களும் திருவெற்றியூர் நகரத்தார் சங்கத்தினுடைய பெருமையை எடுத்து காட்டுகிறது. அது இந்த மாதிரி ஒரு மேடை நான் எங்கும் பின்னாடி வேணால் தூண் படம் பார்த்துருப்போமே தவிர ஒரிஜினல் தூணை பார்க்கணும்னா திருவெற்றியூர் நகரத்தார் சங்கத்துக்கு மட்டும்தான் வரணும். அந்த அளவிற்கு ரொம்ப சிறப்பாக ஒரு செட்டிநாட்டு கல்ச்சரை திருவெற்றியூரில் வச்சு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நான் பேச இருக்கிறது 2 விஷயங்களை இங்கே. ஒன்று, நம்மளுடைய செட்டிநாட்டினுடைய பழக்க வழக்கங்கள், செட்டிநாட்டினுடைய பழைய நிலை, இன்றைக்கு மாறியுள்ள நிலை, அந்த மாறியுள்ள நிலையில் இருந்து நாம் தப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும். இந்த 2 தகவலை தவிர வேறு எதுவும் பேசி ரொம்ப நேரம் உங்களை போரடிச்சிட மாட்டான். அதாவது
அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அதுவும் செட்டியை வீட்டில் பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப தொன்மையான ஒரு சமூகம், 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சமூகம், பல நிலைகளை கடந்து வந்த சமூகம் இந்த சமூகம். இங்கே டாக்டர் பழனியப்பன் அவர்கள் பேசுகையில் கூட வேல் வணிகர் என்று ஒரு வார்த்தையை சொன்னார்கள். பாடுவார் முத்தப்ப செட்டியார் பாட்டு பாடும்போது நாமெல்லாம் விவசாயம் செய்து கொண்டிருந்த வேல் வணிகர்கள். அதனால தான் அன்னைக்கு வேல் வணிகர் என்றும், பர்மாவுக்கு போன பிறகு நாம் தனவணிகராக மாறினோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையை நாம் கடந்து வந்த காரணத்தினால் ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அந்தந்த இடத்துல அந்தந்த பாடல்களை சொல்லியிருக்கின்றார்கள். பாடுவார் முத்தப்ப செட்டியார் வேல் வணிகர்னு பாடினதுனால தான் எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லா சரஸ்வதி லக்ஷ்மிக்கும், சரஸ்வதிக்கு வெள்ளை சேலை கட்டியிருக்கோம், லக்ஷ்மிக்கு சிகப்பு சேலை கட்டியிருக்கோம். மாணவனுக்கு எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் படிப்பு வருங்கிறதுக்கு சரஸ்வதிக்கு வெள்ளை சேலை, லக்ஷ்மிக்கு சிகப்பு சேலை. என்னென்னா ரத்தத்தில் இருக்க வேர்வை சிந்துனா பணம் வருங்கிறதுக்கு சிகப்பு சேலை. இந்த பாடுவார் முத்தப்ப செட்டியார் காலத்தில் இருந்த சரஸ்வதி லக்ஷ்மிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிய வீட்டில் இருக்கும் பச்சை சேலை கட்டியிருப்போம். விவசாயம் செழிக்கணுங்கிறதுக்காக, பசுமையாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக பல வீடுகளில் இன்றைக்கி அந்த பழைய படங்கள் பார்க்கலாம். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழலை கடந்து வந்திருக்கின்றோம். அதற்கு ஏற்ற மாதிரி இருந்த ஒரு சமூகம், ரொம்ப நுண்ணறிவு மிக்க சமூகம் நகரத்தார் சமூகம். அதுலேயும் உலகத்திலேயே பொம்பளைகளுக்கு ப்ரைஸ் கொடுக்கணும்னா நம்ம செட்டிமார ஆட்சிகளுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். சீமை சமத்து அத்தனை பேரும் இந்த ஆட்சிகளுக்கு மட்டும்தான் உலகத்தில் ஒரு பீரோவில் மேத்தட்டில் மட்டும் அடைஞ்ச சாமான இந்த ஹால் பூரா பரப்ப தெரியும்னா செட்டியாக விட்ட ஆட்சிகளுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இந்த சமத்து யாருக்கும் வராது. இப்போ இங்கே பேசின ஆட்சி, தையல் நாய் ஆட்சி கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த கையை பேலன்ஸ் பண்ணி அவ்வளவு சமத்தாக ஒரு கையிலேயே இந்த விழாவை நடத்தி முடிக்கிற சமத்தை அவளுக்கு தான் வரும். பாதி பேர் லீவை போட்டுவிட்டு வீட்டில் இருந்துருவான், எனக்கு கை வலிக்குது நான் வரலைன்னு சொல்லி. இந்த மாதிரி அத்தனை சமத்துகளுக்கும் சொந்தக்காரர்கள் ஆட்சிமார்கள். இந்த சமூகம் பெண்வழி சமூகம், மற்ற சமூகம் மாதிரி இல்லை. செட்டியார் மற்ற சமூகத்தில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் எந்த பெண்ணை சேர்த்துக்கிட்டாலும் அவர் அந்த நாடாராக இருப்பார், இல்லை கோணாராக இருப்பார், எல்லாத்துலேயும் இருப்பார். செட்டியை விட்டு சமூகம் மட்டும்தான் செட்டியாரும் ஆட்சியும் சேர்ந்தா புள்ளிங்கிறது உலகத்திலேயே ஒரு சமூகம் இருக்குன்னா அது செட்டியை விட்டு சமூகம் தான். வேறு எந்த சமூகத்துலேயும் இந்த மாதிரி ஒரு டிசைனை நம்மளுடைய முன்னோர்கள் இதுக்கு மேலே டிசைன் பண்ண முடியாது. ஒரு ஆட்சியை வேற ஆள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் உள்ளே வர முடியாது. உள்ளே இங்கே திருவெற்றியூர் சங்கத்துக்குள்ளே கேள்வி கேட்க முடியாது. ஒரு செட்டியார் ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் கேள்வி கேட்க முடியாது. செட்டியாரும் ஆட்சியும் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும். அப்படி ஒரு சிறப்பான டிசைன் பண்ண சமூகம் நம்ம சமூகம். மிகவும் நுண்ணறிவு. பணத்தை வச்சு 4 விஷயம்தான் பண்ணலாம். பணம் சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சதை சேமிக்கலாம், சேமித்ததை செலவு பண்ணலாம், செலவு பண்ணது போக மிச்சம் இருக்கிறத தர்மம் பண்ணலாம். இந்த 4 மட்டும்தான் நம்ம நகரத்தார் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நமக்கு முன்னாடி இருந்த நகரத்தார்கள் பூராமே இந்த 4ஐயும் ஒழுங்காக பண்ணாங்க. இப்போ பாதி பேருக்கு பாதி விவரம் தெரியுது, மிச்சம் தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இதுதான் இப்போ பிரச்சனை. இது போல் ஏன்னா முன்னாடி இருந்த நகரத்தாரெலாம், இப்போ நான் இங்கே திருவெற்றியூருக்கு வரும்போது என்கிட்ட ஒரு பழைய புத்தகம் இருக்குது, அதை எடுத்து பார்த்தேன். திருவெற்றியூருக்கு நம்ம நகரத்தார் என்ன செஞ்சாங்கன்னா 1830 வைநாகரம் ஐயா, தேவோட்டு அமராவதி புதூர் வைநாகரம் ஐயா இங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு தை மாதம் 3ஆம் தேதி, சுக்ல வருஷம் தை மாதம் 3ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க 1830. அதுக்கு ரெக்கார்டு இருக்குது. அதில் கூட சாமி, நான் கூட வந்தோன்னே தியாகன்ட்ட கேட்டேன் சுவாமி பேர் என்னென்ன. அதில் இருக்கக்கூடிய சுவாமி பேர் அது என்ன படபக்கநாதர்னு இருந்துச்சு, வடிவுடைய அம்பிகைன்னு இருந்தது. அதுக்கு 1830 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி தேவகோட்டை செட்டியார்கள் இங்கேருந்து பசுமடமும் நந்தவனமும் நிறுவியிருக்காங்க. இந்த அன்னதான மடம் சென்னையில் வாழக்கூடிய நகரத்தார்கள் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 180 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 நகரத்தார் இங்கே
சிறப்பாக இதை செஞ்சுருக்காங்கன்னா இன்றைக்கி நம்ம 1000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம 600 பேராவது இருக்கிறோமேங்கிற சந்தோஷம் நிறைவாக இருக்கிறது. ரொம்ப நுண்ணறிவோடு செய்யக்கூடிய செயல்பாடுகள் நம்மளுடைய செட்டியவுட்டு பேச்சுக்களை நம்ம பிள்ளைகளுக்கு, அதாவது இன்றைக்கி இங்கே மேடையில் பரிசு வாங்கிய பெண் பிள்ளைகளை பூரா பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா, பெரும்பாலும் நம்ம பிள்ளைய வர வர பொட்டு ரொம்ப சின்னமாக வைக்கிது. இந்த பிள்ளையெல்லாம் நல்ல பெருசாக பொட்டு வச்சுருக்குங்க. அது பார்க்கையில் ரொம்ப நிறைவாக இருந்தது. ஒரு சில பிள்ளைகளை தவிர மற்ற பிள்ளைகள்லாம் நல்லா பெருசாக பொட்டு வச்சுருந்துச்சு. நம்மளா வைக்க வேண்டாங்கிறோம், கேட்க மாட்டேங்குதுங்க. அதுதான் உண்மையான காரியம். அந்த மாதிரி நிறைய நுண்ணறிவு மிக்க சமூகம். இந்த சமூகம் இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி இந்த சமூகம் சிறப்பாக இருக்கணும். நம்ம வீட்டில் எந்த கலப்பு திருமணமும் வேண்டாம், டைவர்ஸும் வேண்டாம்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவர்களெல்லாம் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு கல்யாண காட்சிகளுக்கு வாங்க. நம்மளுடைய பெருமைகளை பேசுங்கள். அம்மாவுடைய எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. அதுக்கு வரமாட்டேங்கிறதுனாலும் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வாங்க. இன்றைக்கி நான் என் பேரனை கூட்டிகிட்டு வந்தது அதுக்கு தான். இப்படியெல்லாம் இருக்குப்பா பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்ன மானம், அத்தனை விஷயத்தையும் சொல்லி கொடுங்க. ஏன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நமக்கு நம்ம அந்த காலத்தில் பிள்ளைகள் பூரா ஆயா வீட்டில் போய் இருக்கோம். ஆயா வீட்டில் இருக்கிற போது ஐத்தம்மைங்க, அம்மா மைங்க எல்லோரும் ஒன்றா இருப்போம். ஒரு பிள்ளை தப்பு பண்ணும்போது அந்த பிள்ளையை அந்த பெரியவர்கள் கண்டிப்பார்கள். கண்டிக்கும் போது மற்ற பிள்ளை பூரா வேடிக்கை பார்க்கல இந்த தப்பை செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லா பிள்ளைகளுக்கும் வரும். இப்போ எந்த பிள்ளை ஐத்தம்மகன் அம்மா மகனை கேட்டால் எங்களுக்கு ரிலேட்டிவ்ங்கிறாங்க. யாருன்னு கேட்டால் எங்களுக்கு இது யாருப்பா உங்கள் ஐத்தம்மானா, எனக்கு ரிலேட்டிவ். அதுக்கு மேலே அந்த பையனுக்கு சொந்தமே தெரியாது. பேரண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் அதுக்கு நேரம் கிடையாது. நம்ம சமூகத்தை திரும்ப நல்ல விதமாக நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு எப்படி நம்மளுடைய சமூகத்தை ஒப்பித்தார்களோ அதுபோல் நாம் இந்த சமூகத்தை ஒப்பிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அந்த பொறுப்பை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த கடமையை இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் செய்ய வேண்டும். அப்போ தான் இந்த சமூகத்தை திரும்ப தொன்மையான ஒரு சமூகமாக செயல்பட முடியும். ஏன்னா நம்ம சமூகத்தில் இருக்க மாதிரி அமைப்புகள் வேறு எங்கேயுமே கிடையாது. நம்ம இதில் கல்யாண வீட்டில் பெண் இடுக்கி காட்டுறதுன்னு ஒரு நிகழ்வு இருக்குது. எதுக்கு பெண்ணை இடுக்கி காட்டுறது? அதாவது அந்த காலத்தில் பாலியல் திருமணத்துக்கு அந்த பிள்ளைய ஒக்கல்ல ஐத்தக்காரி இடுக்கிக்கிட்டு மாப்பிள்ளைகிட்ட காட்டுவாள். அதான் இடுக்கிக்கிட்டு காட்டுறது. ஏன் ஐத்த காட்டணும்? வேறு ஆள் இல்லையா? அங்கே ஒரு லீகல் ரைட்டு. எனக்கு ஒரு முறைப்பையன் இருந்தால் இந்த பிள்ளைக்கு செய்யணும், என்னுடைய சம்மதத்தோடு உனக்கு காட்டுறேங்கிறத அங்கே கொண்டாந்து காட்டுறது தான் லீகல் ரைட்டு. இந்த மாதிரி நம்ம சிட்டி அவுட்டில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் மாமப்பட்டு சிகப்பு எதுக்கு பச்சையில் கட்டலாம், ப்ரௌனில் கட்டலாம், கலராக இப்போ பட்டுச்சேலை வந்திருக்கு, எதுலையா உள்ள ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காம்பினேஷனில் கட்டலாம். ஆனால் இந்த சிகப்பு என்னென்னா, இந்த மாப்பிள்ளை பையன் எனக்கு ரத்த சொந்தம்ங்கிறத காட்டுறதுக்கு தான் சிகப்பு கலர். அதே மாதிரி மேலே ஒரு கல்யாண வீட்டில் ஒரு மாற்று போட்டிருப்பாங்க. அந்த மாற்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலங்களில் நம்ம வீடுகளெல்லாம் பூம்புகாரில் இருக்கிற காலங்களில் மேலே குடிசை வீடுகளில் திருமணம் நடக்கும். அதிலிருந்து பூச்சி பள்ளி ஏதாவது கீழே விழுந்து மனவரம் கலவரம் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக அந்த மாற்றுல விழுந்துடும். அண்ணா எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுவிட்டு ஒழுங்கு பண்ணுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் எந்த விஷயம் எடுத்தாலும் அது மாதிரி சொல்வளம் பாருங்கள். நம்ம செட்டியை விட்டு சொல்வளம் மாதிரி எதுவும் இல்லை. இப்போ நம்ம அந்த மாதிரி அந்த பேச்சுகளெல்லாம் நமக்கு குறைஞ்சி போச்சு. நெகட்டிவாக எதிர்மறையாக செட்டியை வீட்டில் பேசுகிறதே பழக்கம் இல்லை. இப்போ 100 வருஷம் செட்டியார்கிட்ட கேட்டோம்னா அவர் எப்படி சொல்லுவார்னா, இந்த பக்கத்து மருந்து கடை எத்தனை மணி வரை திறந்துருக்கும்னு கேட்டுக்கிட்டு வாம்பாங்க. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், எத்தனைக்கு அடைக்கிறான்னு கேளு அப்படிங்கிறோம். அடைக்கிறாங்கிறது நெகட்டிவு, திறந்துருக்கு ரெண்டும் காரணம் ஒன்று தான். அது மாதிரி இப்போ நான் யாராவது நாளைக்கு வீட்டுக்கு வர்றோம்னா, அண்ணே நாளைக்கு இருப்பீங்களா அப்படிம்பாங்க. அவர் கேட்டவர் நாளைக்கு ஆண்டவன் சொல்கிறவரை இருப்பேன் அப்படிம்பாரு. அந்த காலத்தில் அப்படி கேட்குறது இல்லை. அண்ணே மாணி நாளைக்கு ஊரில் தானே அப்படிம்பாங்க. அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னு அர்த்தம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்பத்தாயெல்லாம் பாருங்கள், இந்த பெரியாச்சியெல்லாம் சொல்லுவாங்க, இந்த சாமானை பத்திரமா கொண்டு போய் வை, இந்த பாட்டில் கொண்டு போய் பத்திரமா வை அப்படிம்பாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கீழே போட்டு உடச்சிடாமல் கொண்டே வை. அப்போ அந்த உடைச்சிடுறதை நினச்சிக்கிட்டே போகும்போது அது உடஞ்சிரும்.
அது மாதிரி நம்ம செட்டியூட்டில் நெகட்டிவாக பேசுகிற பழக்கமே எந்த காலத்துலேயும் கிடையாது. மற்ற ஆளையும் சொல்லுவாங்க, மற்ற சமூகத்தினரை பார்த்தீங்கன்னா இந்த தர்மத்தை நான் சாகிற வரை செய்வேன் அப்படிம்பாங்க. நம்மளாலே அப்படி சொல்கிறதில்ல. என் காலம் முடிய நான் செய்வேன், நான் இருக்கிற வரை செய்வேன், தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கிறது தான் வருமே தவிர நெகட்டிவான வார்த்தைகள் நம் செட்டியூட்டில் வர்ற பழக்கமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம பேச்சுக்களை நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நிறைய விஷயங்களை நம் பிள்ளைகளுக்கு நிறைய அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். யாரெல்லாம் அதான் சொன்னல, இப்போ நான் வந்து மதுரையில் என்னென்னா யாராவது மன முறிவுக்காக வந்தாங்கன்னா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு முதல்ல பேசுகிறோம். அவங்களுக்கு சில கவுன்சிலர்கள்லாம் கொடுக்குறோம். நான் இன்னைக்கு கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் தியானன்ட்ட. ஒரு பையனும் பொண்ணு வந்து ரொம்ப அடிச்சுக்கிட்டாங்க. கூப்பிட்டு கேட்டோம், என்னப்பா எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி பதில் சொல்கிறீங்களே, உங்கள் 2 பேருக்குள்ளே எதுதான் சேர்ந்து நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம். எங்கள் கல்யாணம் மட்டும் சேர்ந்து நடந்துச்சு அப்படின்னாரு. வேறு ஒன்றுமே இல்லை, புரிதல் இல்லை. இப்போ முன்னாடி வந்து எந்த விதமான புரிதலும் இல்லாத போது தான் கல்யாணம்லாம் நடந்துச்சு. கல்யாணம் பண்ணி வந்து அந்த வரும்போது அந்த பெண் எந்த விதமான விவரங்களும் தெரியாமல் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 3 மாதம் நம்மளோட இருந்து எல்லாம் புரிதலாகி அந்த ஆட்சிக்கு எதெல்லாம் தெரியாதுன்னு செட்டியார் தெரிஞ்சுக்குவார். செட்டியார் எவ்வளவு மக்குன்னு ஆட்சி தெரிஞ்சுக்கும். 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்டு புரிதல் வந்ததுக்கு பிறகு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்குவாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா அதே விஷயம் நடக்குது. இது பூரா செட்டியாருக்கு தெரியாதுன்னு பிள்ளை தெரிஞ்சுக்குது, இது பூரா பிள்ளைக்கு தெரியுதுன்னு பையன் தெரிஞ்சுக்கிறேன். இனிமேல் நம்ம சேர்ந்து வாழ முடியாதுன்னு முடிவுக்கு வந்துடுறேன். புரிதல் தான் அங்கே. புரிதலுக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்ந்தோம், இப்போ புரிதலுக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்கிறதில்ல. ரொம்ப பேருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த முதல் கல்யாணத்தை வந்து டைவர்ஸ் பண்ணி வெளியே போனதுக்கு பிறகு அப்புறம் அப்பச்சாத்தா வீட்டில் வச்சு ரொம்ப நாள் பேசி 2வது கல்யாணத்தை பண்ணி வைக்கும்போது 2வது கல்யாணம் முதல் கல்யாணத்தை விட மட்டமாக இருந்தாலும் இன்னி இதுக்கு மட்டமாக போகக்கூடாதுன்னு இவனோட சேர்ந்து வாழக்கூடிய பல பிள்ளைகளே எனக்கு தெரியும். இன்றைக்கி செட்டிநாட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் அப்படி இருக்குது. அதனால் முதல் திருமணத்திலேயே முதல்ல புரிதலை உண்டு பண்ணி பேரண்ட்ஸ் தான் இதுக்கு முழு காரணம். பேரண்ட்ஸ் வந்து இந்த பிள்ளைகளுக்கு எதையுமே சொல்லி கொடுக்காம அது கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல மாற்றிடணும். கஷ்டப்பட்டால் தான் அப்புறம் இஷ்டப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும். கஷ்டப்படாமல் யாருக்கும் நம்ம கஷ்டப்படாமல் எந்த வாழ்க்கையும் கிடைக்கல. இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்க யாருமே கஷ்டப்படாமல் அப்படியெல்லாம் வரல. அதனால் முதல்ல பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகளையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்ல செயல்பாடுகளையும் நம்ம செட்டியூட்டுக்குள்ள நடைமுறைகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய முழு கடமை நமக்கு இருக்கிறது. இதுமாரி நிறைய, அதாவது ஒரு ஆத்தங்குள்ள கூட ஒரு செட்டியாரை சொன்னாங்க. அந்த பையன் கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் வந்து அவங்க ஐயாட்ட வந்து சொன்னானா, இந்த பிள்ளை எனக்கு பிடிக்கலை அப்படின்னானா. அடப்போடா போய் வேலையை பாடுறா அப்படின்னானா. மறுபடியும் போய் எனக்கு இந்த பிள்ளைய பிடிக்கலை அப்படின்னானா. அடப்போடா உங்கள் அப்பத்தான் அவள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து 6 மாதத்தில் எனக்கு பிடிக்கலை, அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பச்சி பிறந்தேன். உங்கள் அப்பச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்து உங்கள் ஆத்தாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஆத்தாவை பிடிக்கலை, அதுக்கப்புறம் தான் நீ உன் தம்பியெல்லாம் பிறந்திய, இது நம்ம வீட்டு ராசி, நீ போய் இருடா அப்படின்னு சத்தம் போட்டு அனுப்பி விட்டாரான். அதனால் உடனே வந்து பிடிக்கலின்னு அவனை கூப்பிட்டு ஏன் பிடிக்கலின்னு கேட்காதீங்க. இந்த பெரிய செட்டியார் சொன்ன மாதிரி சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கி உள்ள நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அந்த பிள்ளைய, அதாவது அதோடு இல்லை, இந்த பிள்ளைகளும் சரி பையங்களும் சரி, நம்ம வந்து அந்த பிள்ளைய மேலே இருக்க பற்றுறதுனால நம்ம பிள்ளை சொல்கிறது பூரா உண்மைன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி கிடையாது. பையன் சொல்கிறது பூரா உண்மைன்னு கிடையாது. பையன் வந்து நமக்கு வேண்டிய பையனாக இருந்தாலும் அவன் சொல்கிறது உண்மையாங்கிறத ஆராய்ச்சி பண்ண வேண்டிய முழு பொறுப்பு நமக்கு இருக்குது. அந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து நடுநிலைமையாக இருந்து அதை ஆராய்ச்சி பண்ணணும். பொம்பளை பிள்ளைகளை என்ன சொல்லுதுங்க, வேறு என்னத்தையாவது நினச்சிக்கிட்டு அவன் சரியில்லை இது சரியில்லை, அங்கே எங்கள் மாமியா அப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு அதை சேர்த்து வச்சு சொல்லிடுதுங்க. அதனால் தயவு செய்து 2 பேரையும் நம்ம ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் இருந்து சரிபார்த்து அவர்களை சேர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை தான் மேலோங்கணுமே தவிர அங்கே கட்சி கட்டிக்கிட்டு நிற்கக்கூடாது. ஏன்னா இங்கே நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக வந்திருக்கோம். எனக்கு வந்து இங்கே வந்து இது காலையில் மதுரையிலேருந்து வந்தால் மறுபடியும் மதுரைக்கே வந்துட்டோம் பொறுக்க அப்படின்னு நம்ம தாயா பிள்ளைய மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி சொந்தங்களாக தெரியுறீங்க. எங்கள் சொந்தமே தான். சாந்தி அண்ணாமலை வந்திருக்காங்க, இன்பம் என்னுடைய சிஸ்டர் அவங்க இங்கே திருவெற்றியூரில் இருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எல்லாருமே தெரிந்த முகங்களாக நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஏதோ மறுபடியும் நம்ம மதுரைக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய மன நிறைவு ஏற்படுகிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு கேதரிங்கை வந்து இந்த திருவெற்றியூர் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இதில் வந்து இனிமே நமக்கு வர வேண்டிய சூழல் வந்து என்னென்னா, இப்போ எல்லாருக்கும் முன்னாடி மாதிரி இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா, ஒரு நகரத்தார் குரல் எல்லாம் ஒரு மேலே போடுவாங்க,
காளையருக்கு வேலை, கன்னியருக்கு மாலைன்னு. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. காளையருக்கு எல்லா காளையருக்கும் வேலை இருக்குது, எல்லா கன்னியருக்கும் மாலையும் கிடைக்கிது. இப்போ சேர்ந்து இருக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. சேர்ந்து இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனையே தவிர வேலையும் கிடைக்கிது, பொண்ணும் கிடைக்கிது. இப்போ ரெண்டாவது, இந்த பெண் வீட்டாருக்கு தெரியாத ஒரு ரகசியம் என்னென்னா, இப்போ அட் பர்சன்ட் ஒரு 1.5 வருஷமாக பெண் கூட இருக்குது, பையன் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், பொம்பளை பிள்ளை எல்லா வீட்லையும் இருக்குது, வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்களே தவிர பையன் டிமாண்டு தான். பொண்ணுங்களுக்கு வந்து பையனை ரொம்ப எதிர்பார்த்து செய்கிறாங்க. செட்டியை விட்டு பையனாக இருந்தால் மறுபடியும் அவனை ஆளாக்க வேண்டியது உங்ககிட்ட தெம்பு இருந்தால் நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல, நல்லா அந்த பிள்ளையை செய்யலாம்ல. ஏன் எல்லாருமே அதை கழிச்சு கட்டுனா இனிமேல் கஷ்டம். பெண் வைத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அவங்க சொந்தக்காரங்க வட்டத்தில் எப்படியும் ஒரு 10 பொண்ணு இருக்கும், 2 பையங்க தான் இருப்பாங்க. வேணா 36 வயசுக்கு மேலே பையன் ஒரு 300 பேர் இருக்காங்கங்கிறாங்க. நான் கோயிலூர் சாமிகள் இடத்துல சொன்னேன், மெய்யப்ப சாமிகள்கிட்ட போய் சொன்னேன், சாமி உங்களால் தான் முடியும், தயவு பண்ணி 76 ஊர் காரியக்காரர்களுக்கும் தபால் எழுதுங்க. அந்தந்த ஊரில் எத்தனை பையங்க கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பையங்க, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பொண்ணு இருக்குன்னு லிஸ்ட்டு கேளுங்க. கல்யாணம் ஆகாத பையனுடைய லிஸ்ட்டையும் கேளுங்க. சும்மா 300 பேர் இருக்கும், 500 பேர் இருக்கும், 700 பேர் இருக்கும்னு இந்த வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் நம்ப வேண்டாம். அதுக்காக அதை செய்தீர்களானால் நிச்சயமாக நமக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சாமியார் இடத்துல சொன்னேன். அதை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா இப்போ இருக்கிற என் போன்ற வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கள் அப்பச்சி சொல்லுவாட்டே, இந்த துண்டு எடுத்து விடா, இந்த கார்லேருந்து பெட்டி எடுத்துகிட்டு வாடா அப்படிம்பாங்க. நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ மனசுக்குள்ளே ஒரு நினப்பு இருக்கும், நம்மளும் பெரிய ஆள் ஆகும், நமக்கும் பிள்ளைகள்லாம் பிறக்கும், நம்மளும் இந்த மாதிரி துண்டு எடுத்துகிட்டு வா, கார் எடுத்துகிட்டு வான்லாம் சொல்லலாம்னு. அது மாதிரி பிள்ளைகளும் பிறந்துச்சு. அவன் அப்பா பைக் இறக்கி வையே, இந்த புஸ்தகத்தை தூக்கி வையே, அப்படி ஒரு உதஞ்சு ஸ்டார்ட் பண்ணி வையினேன். அப்போ எங்கள் மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நாங்கள் 60 வயசில் இருக்க எல்லாருக்கும் அப்பச்சிக்கும் வேலை பார்த்து, பிள்ளைகளுக்கும் வேலை பார்த்து, 10ஆவதுக்கு வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிக்கும் வேலை பார்த்து, இப்படியே வேலை பார்த்த பொழப்பாகவே ஆகிப்போச்சு எங்கள் பொழப்பு பூரா. இது உண்மை, நிச்சயமான உண்மை. ஏன்னா இந்த கொரோனா டயத்தில் காய்கறி நறுக்கி கொடுக்காத செட்டியாரே கிடையாது. எல்லார் வீட்லேயும் நான் உள்பட எல்லாரும் நறுக்கி கொடுத்த ஆள் தான். இல்லை, ஆட்சியை வச்சுக்கிட்டு தான் உள்ளதை பேச முடியும். அதே மாதிரி இப்போ இருக்கிற என் போன்ற வயதில் உள்ள ஆட்சிமார்களுக்கு என்ன சிரமம்னு கேட்டால், அந்த காலத்தில் மாமியாவுக்கும் பயந்து இப்போ மருமகளுக்கும் யோசிச்சு இவ்வளவு சிரமப்பட வேண்டிய ஒரு சூழல் காலநிலை இப்போ மாறி இருக்கு. இந்த மாதிரி பல காலகட்டங்களை நம்ம கடந்து வர வேண்டியது இருக்குது. இப்போ இவ்வளவு பலமாக கைதட்டுறானா எவ்வளவு யோசிச்சிருக்கா, மனசுக்குள்ளே இருக்கிறத நம்ம வெளியே சொல்கிறதுக்கு ஒரு மனுஷன் வந்திருக்கானே, நம்மளால் சொல்ல முடியாத சொல்லி தீர்க்கிறோமே அப்படின்னு ஒரு ஆறுதல் தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான். பிள்ளைகளை வளர்ப்பு முறையை நாம் மாற்ற வேண்டும். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்களில் குடும்பத்தோடு நாம் கலந்து பேசுவதே ரொம்ப குறைவு. நம்ம குடும்பத்தில் என்ன நடந்தாலும் தயவு செய்து பிள்ளைகளுக்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் நம்ம சிரமத்தையும் சொல்லுங்கள், சௌரியத்தையும் சொல்லுங்கள். அந்த பிள்ளைகளை சௌரியமாக வளர்க்கணுங்கிறத மட்டுமே நினைக்காதீங்க. அந்த காலத்துலலாம் நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் 4-5 பிள்ளைய வீட்டில் இருக்கோம். வீட்டுக்கு யாராவது உங்கள் சின்ன பையன் என்ன படிக்கிறான்னு கேட்டாங்கன்னா, இங்கே வாடா நீ என்னடா படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. 7ஆவது அப்படிம்போம். ஏன் போன வருஷம் ஃபெயிலா அப்படிம்பாங்க. நம்ம பாஸ் பண்ணியிருப்போம், நம்ம என்ன படிக்கிறோம்னு கூட தெரியாது. அந்த அளவிற்கு பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. இப்போ என்னன்னு கேட்டால், பேரண்ட்ஸ் பிள்ளைய படிக்கிற புத்தகத்தை வச்சு பேரண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பேரண்ட்ஸுக்கிட்ட இருக்கிற கஷ்ட நஷ்டத்தை பிள்ளைகள்கிட்ட ஷேர் பண்ணுறதே இல்லை. அதுக்கு மனசு கஷ்டப்படும், அதுக்கு சந்தோஷமாக வாழணும், அது அல்ல வாழ்க்கை. நம்ம கஷ்டத்தை சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியணும். அந்த மாதிரி ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அந்த ஷேர் பண்ணிக்கிற குடும்பத்தில் கண்டிப்பாக எந்த தொந்தரவும் வராது. அந்த பிள்ளை தன் கணவனோடு வாழும்போது என்ன தன்னை மாற்றிக்கணுமோ அதை நல்ல விதமாக மாற்றிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக அந்த பிள்ளைகளை பழக்கி விட வேண்டும். வருங்காலத்தில் பிள்ளைகள் சிரமப்பட்டால் அதற்கு முழு காரணம் பெற்றோர்கள் தான். அதில் வேறு மாற்றமே கிடையாது. தயவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வரக்கூடிய காலத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும். காலையில் இங்கே இறங்கினதுலேருந்து அண்ணன் சொன்னாங்க, நம்ம எந்த தொந்தரவும் பண்ணலைன்னு.
உங்கள் தியாகம் எங்களை விடலை. ஏர்போர்ட்டில் இறங்குனதுலேருந்து திரும்ப வர ஒரு ரவின்னு ஒரு டிரைவரை போட்டு காரை அனுப்பிட்டாங்க. இங்கே இருக்கிற சொந்தக்காரங்க பூரா பேரும் வர சொன்னாங்க. இன்றைக்கி 7-8 டீ குடித்தாச்சு, மத்தியானம் தியான வீட்டில் சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்தார்கள். அதோடு இல்லை, இங்கே வந்து செட்டியாருக்கும் சமங்கிறதுனால 3 பெண்கள் மேடையை அலங்கரித்தாங்க. உமா அருணாச்சலமாக இருக்கட்டும், வள்ளி பழனியப்பனாக இருக்கட்டும், மீனா பழனியப்பனாக இருக்கட்டும், ரொம்ப கம்பீரமாக அவங்க 3 பேரும், அதாவது செயற்குழுலையும் சரி இணை செயலாளர்களையும் சரி பெண்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சங்கமாக திருவெற்றியூர் சங்கம் இருக்குது. வேறு எந்த சங்கத்திலையும் இணை செயலாளர் துணை செயலாளர் இதிலெல்லாம் வந்து பெண்களை பங்கெடுக்கக்கூடியது இல்லை. அவர்களும் அதற்கேற்ற மாதிரி நல்ல அவ்வளவு காரியங்களையும் செய்கிறார்கள். அவர்கள் மீனா அண்ணாமலை அவர்கள், மீனா வெங்கடாஜலம் அவர்களெல்லாம் எங்களை உபசரித்து மிகவும் சிறப்பு செய்தார்கள். எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த நான் பேசும்போதே கேட்டேன், என்ன 10 நிமிஷம் பேசலாமா 15 நிமிஷம் பேசலாமா, சாப்பாட்டு நேரமாக இருக்கேன்னு. நீங்கள் முடிஞ்சவரை பேசுங்கன்னாங்க. ரொம்ப உங்களோடு 2 கலந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு தந்த திருவெற்றியூர் நகரத்தார் சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு இதுக்கு தான் மல்லிகண்ணை பக்கத்தில் வச்சுக்கணும். நம்ம ஊர் கல்யாண சுந்தரம் கூடவே இருந்து உங்களை எல்லாம் பண்ணாரே, நீ என்னைய மறந்த மாதிரி அவரையும் மறந்துட்டீங்களே அப்படிங்கிறத பக்கத்தில் ஆட்சி ஞாபகப்படுத்துகிறா. கல்யாண சுந்தரம் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. என் மனைவியுமே மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய மகளிர் சங்கத்தினுடைய தலைவியாக இருந்தான். அவ தலைவியாக இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேட்டா, இந்த தைப்பூசத்துக்கு இங்கேருந்து நம்ம நகரத்தாரெலாம் கூட்டிகிட்டு போகலாமான்னா, அது ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு இல்லைன்னு சொல்லி வர்றவங்கெல்லாம் சேரலாம்னு சொல்லிவிட்டான். சொன்னால் கிட்டத்தட்ட நாங்கள் பிளெயினில் 134 பேர் உட்காரலாம். அந்த பிளெயினில் நாங்கள் 108 பேர் செட்டிவுட் ஆச்சு. மிச்சம் இருந்த 10-20 பேரும் செட்டிவுடு. எல்லாரும் என்னென்னா பிள்ளைய பூரா ஃபாரினில் இருக்குது. இந்த பெரியாச்சியை பூரா நாங்கள் தைப்பூசம் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைய பணம் அனுப்பிடுச்சு. இந்த பெரியாச்சியெல்லாம் வந்துட்டாங்க. அப்போ தான் நான் பல தடவை வெளிநாடு போனவேன். அந்த தடவை மாதிரி மண்டையடி எனக்கு கிடையாது. என்னன்னு கேட்டால் ஒருத்தரும் ஒரு இடத்துல நிற்கலை. இந்த எஸ்குலேட்டரில் ஏற வேண்டாம் இருங்க, நாங்கள் கொண்டே உங்களை லிஃப்ட்டில் ஏற்றி விட்றோம்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவோங்கிற பயத்தில் எஸ்குலேட்டரில் ஏறி முன்னாடி இருந்த சீனன் மண்டையில் விழுந்து அவனை குப்புற தள்ளி இந்த ஆட்சி அந்த ஆட்சி மேலே விழுந்து நாங்கள் 2 பேரும் அங்கே நின்றுக்கிட்டு உனக்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, இத்தனை பேரை கூட்டியாந்துக்கிட்டு அலை கொடுக்குறியேன்னு கேட்டு இந்த மாதிரிலாம் ஒரு 108 பேரை தைப்பூசத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். அங்கே ஒரு ஆட்சி தைப்பூசத்தில் அந்த கட்டியஞ்சி ஒரு இடத்துல பெரிய ஆட்சி நின்று கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. கட்டியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கையில் அவங்க ஐயா வந்து பினாங்கில் கொண்டு விற்றவுங்க. அவங்க பினாங்கிலேருந்து வந்து இந்த தைப்பூசம் போன கதை பூரா சொல்லியிருப்பாங்க அவருக்கு. அதை பூரா கேட்டுக்கிட்டு இருந்து அது மாதிரி நடக்குதான்னு கவனிச்சிட்டு என்னை பிடிச்சி சொன்னிச்சு, தம்பி எங்கள் ஐயா சொன்ன மாதிரி கட்டியன்னு சொல்லி சாமி புறப்பட்டதெல்லாம் பார்த்தாச்சு, இனி இந்த உசுறு போனால் போயிட்டு போகுது அப்படின்னுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் அந்த மன நிறைவில் இருந்துச்சு. நம்ம ஆட்சிமார்களெல்லாம் அந்த அளவுக்கு நிறைய சாமி பக்தி உடையவர்களுங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி. அண்ணன் மிகவும் சிறப்பு அண்ணன் உங்களுடைய பேச்சு. இப்போ அண்ணன் சொன்னாங்க 2வது தடவை, அப்படியெல்லாம் இல்லை. எங்களுக்கு வந்து உங்களுடைய பேச்சு ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. நாங்கள் மிகவும் ரசித்து கேட்டோம். ஒரு நல்ல சிறப்பான மாலை பொழுது